ரொம்ப சந்தோஷம். பாவத்தை கழிக்க வரலனாலும் இந்த ஜில்லு தண்ணி காட்டி வரலாங்க. ஜில் தண்ணியில ஏதோ சூடா வருது நான் நினைக்கிறேன். அதுல வந்து மாசு பண்றாங்க. தேவைக்கு அதிகமா பாவத்தை கழிச்சாச்சு. இனி கொஞ்ச நேரம் இருந்தா நாங்களே கழிச்சு போயிருவோம் போல. அதனால கிளம்புவோம். வணக்கம் மக்களே. First of all, thanks for 100k subscribers. Twinart Entertainments 100k subscribers வந்திருக்கு. கை தட்டுங்கடா. உங்களோட ஆதரவுனால Twinart Entertainments அடுத்த ஸ்டெப்பை நாங்க எடுத்து வைக்க போறோங்க. சொல்லலாமானே? அது என்னன்னா, நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல எங்களோட வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல ஏன் வீடியோஸ்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு, 2 நிமிஷத்துக்கு போடுறீங்க 1 நிமிஷத்துக்கு போடுறீங்கன்னு கேக்குறீங்க. சோ கேட்டாங்க. ஆமா. சோ அதனால அவங்களோட இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு சோ அவங்களுக்கு கம்மியா என்டர்டெயின் பண்றதுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ இதனால பெருசா என்டர்டெயின் பண்ணலாம், பெரிய வீடியோஸ் வந்து என்டர்டெயின் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 3 நிமிஷம் இல்ல, இனி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு எங்க மூஞ்சியை பார்த்து அவஸ்தைப்படுங்கடா அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்காக நாங்க அடுத்து பண்ண போறது என்னன்னா 3, 2, 1 இன்னைக்கு ஜி விளாக்ஸோட எபிசோட் 1 எங்க போறோம்னா கூவத்தூர்ல ஒரு ரெசார்ட்டுக்கு போய் மஜா பண்ண போறோம். நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். ஒரே வீடியோ பார்த்து மஜா பண்ண வேண்டியதான். பேச்சுலர்ஸா எப்படி என்ஜாய் பண்ணலாம் ஒரு ரெசார்ட்லன்னு எங்க vlog-அ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காட்ட போறது என்ன புதுசா எதுவும் இல்ல. இதுக்கு முன்னாடி யாரும் பேச்சுலர்ஸ் எப்படி என்ஜாய் பண்ண வாழ தெரியாம இருந்தாங்களா? கரெக்ட் தான். நீங்க நிறைய பாத்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்க Twinart டீம் போய் என்ஜாய் பண்ணா எப்படி இருக்குங்கிறத நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாருங்க மக்களே. உள்ள வந்ததும் லெமன் ட்ரிங்க்லாம் கொடுத்து அதை உபசரிப்பு பண்றாங்க. நம்ம வீட்டில் கூட இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. வந்தா நீ தான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, லெமன் வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ ஹாப்பி. நான் தான் இங்கே மியூசிக் டைரக்டர். என்ன வாசிக்க போறேன்? மெட்டு வாசிக்க போறேன். அதுக்கு நீங்க எல்லாம் ஒரு பாட்டு போடுங்க, சரியா? ஓகேண்ணே. நீ யாரு? நான் வந்து டைரக்டர், சிச்சுவேஷன் சொல்றேன். நீனு லிரிக்ஸ் எழுதுற. இவன் என் படத்தோட ஹீரோ. நான் போறேன். இல்ல உட்காருங்க. சைடு ஹீரோ, மெயின் ஹீரோ இன்னொருத்தர் இருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் தத்தகரணம் போடுறேன். அப்புறம் அங்க போட்டுட்டு தான் இருக்காரு. அவர் வேற ஒரு தத்தகரணம் போடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவை ஹீரோயின் பாக்குறா. வாவ்! பார்த்த விட அவங்களுக்கு லவ் வருது. வாவ்! லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சார், யாருக்குமே தெரியாத சிச்சுவேஷன். தமிழ் சினிமாலயே இருக்காது. ஹீரோ ஹீரோயினை பாக்குறது. ஓகே, எங்க டியூன் போடுங்க. என்ன சிச்சுவேஷனாலும் இதான். சரி, இப்ப அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்ல. அம்மா செத்துட்டாங்க. பொண்டாட்டி ஓடி போயிட்டா. ஹீரோ கோவம் வருதுண்ணே. லூஸ் மோஷன் ஹீரோயினுக்கு. ஆக்சுவலா இந்த இடத்த பாக்குறப்போ ஒரு மாதிரி நல்ல விண்டேஜ் ஃபீல்ல இருக்க மாதிரி இருக்கு. கிராமங்கள்ல எல்லாம் வீட்டுக்கு போனா, பாட்டி வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது நிறைய வீட்டுல குடிசை இருக்கலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கு. இன்னொன்னு வெளியே நிறைய வெயில் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உள்ள என்ன தெரியல குளுகுளுன்னு இருக்குல்ல. எனக்கு இதை பார்த்தாலே எங்க அப்பா ஊரு தானே ஞாபகம் வருது. பம்பு செட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பனை ஓலை போட்டு படுத்துப்போம். இதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லி பம்பு செட்டு போட்டு பனை ஓலை கட்டி என்னடா பேசுற? ஆக்சுவலா அப்படியே கொஞ்சம் மேல கொஞ்சம் காட்டுங்களேன். இந்த எல்லோ பல்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அதுவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஃபீலா தெரியுது. இப்பெல்லாம் யார் வீட்லயும் இந்த மாதிரி பல்பே போடுறது இல்லை. இது பார்க்கவே கரெக்டா அந்த வயர்ல கட்டி தொங்க வச்சு நல்லா இருக்கு. அண்ணே ஆமாண்ணே, இந்த எல்லோ பல்பு பாத்திருக்கீங்களா? சிலம்பாட்டம் படத்துல சிம்புவும் ஸ்னேகா மேமும் அந்த இதுல புத்தி எங்க போகுது பாத்தீங்களா? பிரிச்சு மேஞ்சிருவேன். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேய் சொல்றான், மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. குதிரை தான், குதிரை ரைடு தான் போக போறோம். என்னதான் இருந்தாலும் குதிரையை பார்த்தா லைட்டா பீதியா தான் இருக்கு இல்ல? சரி, யார் யாரெல்லாம் ஆர்சி ரைட் போடுமோ போங்கப்பா, நான் என்கரேஜ் பண்றேன் கீழ இருந்து. ஃபர்ஸ்ட் நீங்க தான். தம்பி அப்படியே ஏற முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் சாரி, நீங்க இது நமக்கு செட் ஆகல. நம்ம தகுதிக்கு ரொம்ப சின்ன குதிரையா இருக்கு, பெரிய குதிரைக்கு போய்க்கலாம். ஆனா எங்க ஃபேமிலியே வந்து பாகுபலி ஃபேமிலினா. தனியாவா? இல்ல போறீங்களாவா? தம்பி பாகுபலி பரம்பரை போயிட்டு வாப்பா. நான் தான் சொல்றேன், நான் பாகுபலி ஃபேமிலின்னு. இது பல்ல மட்டும் பார்த்தேனாலே நீ அரண்டுருவடி. A few moments later.
காப்பாத்துங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. அண்ணே அண்ணே நீங்க என்ன இறக்கி விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறேன் மக்களே இப்ப என்ன தெரியுமா? அண்ணே நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைனே. வீட்டுல பாத்துக்க கூட யாரும் இல்லைண்ணே. ஏறும்போது எதுவும் பண்ணி இல்ல எனக்கு ரைட் ஒரு ரியாக்ஷன் மாட்டிக்கிட்டாரு. பிச்சு மணி பிச்சு டன் பின்னாடி வர காட்டினத்துல ஏத்தி விட்ட குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நான் கொஞ்சம் நீங்க இருக்கும் போது குடிசைக்குள்ள போச்சு. கால் நடுங்குதுடா. அண்ணனுக்கு கால் நடுக்குது. ரொம்ப சந்தோஷம். குதிரை டென்ஷனா இருக்கு. என்னது இது கையிலனா? குதிரை குடுத்துக்குள்ள ஓடிடுச்சுங்க. வீர தழும்பு சொல்ல போறப்ப குடு. என்னடா பண்ணாடி முன்னாடி போனப்போ ஆக்சுவலா நைட் நல்லா டென்ட்ல தூங்கி எந்திரிச்சாச்சு. காலையில என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க போறோம். 9 மணிக்கு சன்ரைஸ் பார்க்க போறோம் மொட்டை வெயில்ல. எழுப்புனா எந்திரிக்கிறீங்களாடா? தூக்கம் வருதுங்க. வந்துட்டு தூங்குறாங்க. எழுப்புனா இல்ல சன்ரைஸ் சாயங்காலம் பாக்குறேன்றாங்க. நீங்களாம் வச்சிருச்சு வாங்க போய் பார்ப்போம். மக்களே இதுதான் கோ கேம்பெயின்ல லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆக்டிவிட்டி. சன்ரைஸ் பார்த்துட்டு போட்ல டிராவல் பண்ணிட்டு போய் பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம். அப்படியே வியூ பாயிண்ட் பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஒரே வந்தாச்சு அந்த தீவுக்கு. எந்த பேர் சொல்றாங்க, அந்த பேர் கடைசி வரைக்கும் வாயிலே வர மாட்டேங்குது. இந்த தீவுக்கு முதல்ல வந்து விளாக் எடுக்கிறதுனால இந்த தீவுக்கு பீச் தீவுன்னு வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச் ஃபுல்லா நம்ம மட்டும் இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், உங்க கூட இருக்கிறத இரிட்டேட் ஆகுது. என்னதான் வெயில் வந்து மண்டைய பொழந்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த வியூவை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பிளாட். அண்ணா எப்பயுமே கடலுக்கு வந்தா கால் நினைக்காம போக கூடாது. கால் நினைக்கிறதே வந்து பாவத்தெல்லாம் கடலோட விட்டுட்டு போகுது. யார் சொன்னா? எங்க தாத்தா சொன்னார். அவருக்கு அவங்க தாத்தா சொல்லிருப்பாருங்க. நினைக்கிற அளவுக்கு நான் பாவம் பண்ணலடா. நீங்க போய் நினைக்கிறா, நீங்க பாவம் பண்ணிருப்பீங்க. நான் மெம்பர் அவனை கூப்பிடு. யோ ஆசல் வா, இதெல்லாம் முழுசா பண்ணோம். நம்ம இருக்கிறதே பாவம் தான். வாங்க, இதெல்லாம் முழுசா நினைச்சாலும் பாவம் கிடையாது. போனாலும் போயிட்டு போட்டோம். பாவத்தை கழிக்க வரலனாலும் இந்த ஜில்லு தண்ணி காட்டி வரலாங்க. ஜில் தண்ணியில ஏதோ சூடா வருதுன்னு இவன் தான் நினைக்கிறேன். கடல்ல வந்து மாசு பண்றானுங்க. தேவைக்கு அதிகமா பாவத்தை கழிச்சாச்சு. இனி கொஞ்ச நேரம் இருந்தா நாங்களே கழிஞ்சு போயிருவோம் போல. அதனால கிளம்புவோம். ஃபைனலா எங்களோட ட்வின் நாட் என்டர்டைன்மென்ட் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி அடுத்தபடி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கான செலிப்ரேஷனா வந்து இந்த vlog-ஓட எபிசோட் நம்பர் 1 வெற்றிகரமா முடிச்சிட்டோம். எல்லாரும் ஹாப்பியா? ஹாப்பி. இந்த பயணம் அடுத்தடுத்து தொடரணும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு பெற்று தரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். நெக்ஸ்ட் vlogல ட்வின் நாட் என்டர்டைன்மென்ட் இதை விட மாசா வருவாங்க கண்டிப்பா. Stay tuned for next video. உங்களிடம் விடைபெறுவது The Vlogs.